தேசிய ஜனநாயக கூட்டணி செய்தியாளர் சந்திப்பு என்பது தற்பொழுது பாஜக செய்தியாளர் சந்திப்பாக மாறியிருக்கிறது. அது தொடர்பான கலந்துரையாடலை எமது செய்தியாளர் வழங்கினார், அதை பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிக்க போகுது அப்படின்ற அறிவிப்பு இன்று வெளியாகும். அமித்ஷா அதை அறிவிப்பார். அவரோட அந்த கட்சி தலைவர்கள்லாம் உட்கார்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அது எதுவுமே இப்ப நடக்கல. இது எப்படி பார்க்கறீங்க? அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக கூட்டணி பற்றியோ இது பற்றியோ முடிவுகள் எடுக்கப்பட மாட்டாங்க. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். அதுபோல பிரேமலதா இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். டாக்டர் ஐயா இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். செந்தமிழன் சீமான் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பார்கெனிங்கும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் விட்டு கொடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. அந்த வகையில தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக எதுவும் நடக்காது என்ற கருத்தை தான் நானே முன்பே கூறி வந்தேன். அந்த வகையில் இன்று டாக்டர் ராமதாஸ் அவர்களே தங்களுடைய கூட்டணி முடிவை செயற்குழு பொதுக்குழு கூடி இறுதியில் தான் முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார் என்றால், அவர் அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வந்த சூழ்நிலையில், அதுவும் ஒரு கூட்டணி ஆப்ஷனை ஓபன் பண்ணிய சூழ்நிலையில், நாம் இனிமேல் அதிமுகவை காட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவிடமோ அல்லது பாஜகவை காட்டி அதிமுகவிடமோ பேரம் பேச முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, வக்போர்டுக்கு எதிராக வக்போர்டு விஷயத்தில் அன்புமணியின் செயல்பாட்டை கடிந்து கொண்டு முழுக்க திமுகவின் பல நிலைப்பாட்டை ஆதரித்து டாக்டர் ராமதாஸே தன்னுடைய அரசியலில் ஒரு நகர்வாக தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய நாம் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணுவோம் என்று திமுக ஆப்ஷனை அவர் ஓபன் பண்ணி இருக்கிறார் என்றால், பாமகவின் இறுதி முடிவு தேர்தல் தேதி தெரியும். அதுபோலதான் தேமுதிகவை பொறுத்தவரையில் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தவர்கள் கூட இன்று திமுகவின் பட்ஜெட்டை பாராட்டியது என்றாலும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் திமுக எடுத்த நடவடிக்கையை அவங்க பாராட்டி இருப்பது என்றாலும் சரி, அவர்களும் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கிறார்கள். ஆக இந்திய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கிறது, எந்த வகையில் தங்கள் முக்கியத்துவத்தை அரசியல் அரங்கத்தில் முயற்சி கொள்ள முடியும், எப்படி பயணித்தால் நமக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் தங்கள் அரசியல் நகர்வுகளை செய்வார்கள். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதற்கு முன்னாக யாரும் தங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு இடத்தில் கமிட் ஆகி டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆகி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை எடுத்துக்கொள்வதற்கு எந்த கட்சியும் தயாராக இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை பார்த்துதான் அரசியலில் காய் நகர்த்துவார்கள். குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் எப்படி காய் நகர்த்துகிறாரோ அதே தன்மையில் தான் மற்ற அரசியல் கட்சிகளும் இனிவரும் காலங்களில் காய் நகர்த்துவார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் வெளிப்படையாக யாராவது என்டிஏ கூட்டணிக்குள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இங்குதான் இருப்போம் என்று கமிட் பண்ணுகிறார்கள் என்றால், கண்டிப்பாக அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, கம்பல்ஷன் காரணமாக கமிட் பண்ணுகிறார்கள் என்றுதான் நாம் அதனை எடுக்க வேண்டும். எனவே நீங்கள் கூறியிருப்பது போல் கூட்டணி இதுகளெல்லாம் இன்னும் பல ட்விஸ்டுகள், டேன்கள், பல அதிரடி திருப்பங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் நடக்கும் என்று உறுதியாக நான் கருதுகிறேன். இதே கருத்தை தான் நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் என்பதுதான் கூட்டணியின் தாற்பயம். பலரும் தங்கள் விருப்பத்திற்கு மெகா கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி என்றெல்லாம் அறிவிக்கலாம், பேசலாம். அது ஆசையை பேசலாமே தவிர அரசியல் நகர்வுகளை செய்யக்கூடிய பிளேயர்ஸ், கட்சிகள் தங்களுக்கு எது லாபம், எது நன்மை, எப்படி பயணித்தால் தங்களுக்கு கூடுதல் நன்மை என்பதை பார்த்து நிதானித்துதான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்த்துதான் முடிவெடுப்பார்கள். எனவே தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் எதிரணியின் கூட்டணி எப்படி, எத்தனை அணிகள் எப்படி, யாரெல்லாம் இருக்கிறார் என்பது தெரிய வரும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.